இப்போ ஒரு ஜாதகத்துல சனி இருக்கிற இடத்துலயே வந்து சூரியனும் இணைந்திருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? சனி ஒருத்தருக்கு கொடுக்க நினச்சிட்டா அந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம். அதையே கெடுக்க நினைத்து விட்டாலும் அதுவும் பிரச்சனை. இப்போ சனிங்கிறது ஒரு நீதிமான் வலிமையான கிரகத்தில் இந்த கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். இதை சரியாக கையாண்டவங்க ஜெயிச்சவங்க பல பேர். இப்போ சனி சூரியன் கிரக சேர்க்கை, சனி பிளஸ் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் மன நெருக்கடி வராத வரைக்கும் அனைத்தும் ப்ளஸ். மன நெருக்கடி வந்தால் இது மைனஸாக மாறிடும். இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் தேவை, கடவுள் வழிபாடும் நிச்சயமாக தேவை. இது வழிபாடு செஞ்சே ஆக வேண்டிய கிரக சேர்க்கை உண்டு. இப்போ சனியுடன் செவ்வாய் இணைந்திருக்கிற பட்சத்தில் சனி செவ்வாய் ஒருத்தருக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே சனி பிளஸ் புதன் இணைந்திருந்தால் இவங்களுக்கு பணம் செலவு பண்ணுறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் கையில் பணத்தை வச்சு செலவு பண்ண வேண்டிய கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. ஏன்னா கையில் இருந்தால் இந்த கிரக சேர்க்கை யோகத்தை கொடுத்துரும். இப்போ சனியுடன் குரு இணைந்திருந்தால் செல்வ செழிப்புக்கு உண்டான அமைப்பும் உண்டது. காலபுருஷனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற அம்சம் உடைய காலத்தில் செல்வ செழிப்பு, குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கொடுத்துரும். சனி பிளஸ் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்து விட்டாலே அவங்களுக்கு சனி பிளஸ் ராகு இணைந்திருந்தால் வெளிநாட்டு யோகம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு வரக்கூடிய அம்சம் இருக்குது. நிறைய கேமராமேன், சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்டருக்கு இந்த யோக அமைப்பு இருக்குது. டயர் இதெல்லாம் மாற்றி கழட்டி சேல்ஸ் பண்ணுற யோகம், இதெல்லாம் பொதுவாக தொழில் ரீதியாக. சனி பிளஸ் கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சார்? ஒரு ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை இருந்து விட்டாலே பக்தி பிளஸ் நேரிலானவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து நம்ம சனியுடன் இனியும் கிரகங்கள் இந்த தலைப்பில் பார்க்கலாம் சார். பொதுவாகவே சனி அப்படிங்கிறவர் வந்து நல்லவரா கெட்டவங்கிறாரு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. சனி வந்து சில நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க. பொதுவாக சனி அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவருங்க சார்? பொதுவாக சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அது நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா அவங்க நேர்மை நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீதிமான் கூடிய கிரகம் இதுதான். நிறைய லெவலில் ஜட்ஜு ஆகணும்னா சனியோட அருள் இல்லாமல் ஜட்ஜு போஸ்டிங்கே போக முடியாது. ஹையஸ்ட்டு போஸ்டிங்கு சனி பகவான் தேவைங்க. ஏன்னா இவர் யாருக்கு என்ன தரணும் பிரித்து தரக்கூடிய இதில் கரெக்டாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த கிரக சேர்க்கைக்கு நிறைய கிரக சனியோட அம்சத்தில் இருக்குது. சனி ஒருத்தர் வந்து கர்மக்காரகன், ஒரு ஜீவனக்காரகன். அடிப்படை ஒரு ஜீவனம் இருக்கா, இவர் தான் முதலாக இருப்பார். இவருக்கு கால் வலிமைகள் தாடைகள் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம உடல் உபாதைக்கு நல்லாகணும்னா சனியை பிடிச்சாகணும். ஒருத்தருக்கு நோயிலிருந்து மீண்டு வரணும்னா சனி தேவை, வேலை கிடைக்கனாலும் சனி தேவை. அப்போ ஒருத்தரோட இணைந்து பணியாற்ற, ஒரு வேலையாட்கள் இருக்க, ஒரு வளர்ச்சி பெற சனியோட அருள் இல்லாமல் இல்லை. சனி ஒருத்தருக்கு கொடுக்க நினச்சிட்டா அந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம். அதையே கெடுக்க நினைத்து விட்டாலும் அதுவும் பிரச்சனை. இப்போ சனிங்கிறது ஒரு நீதிமான் வலிமையான கிரகத்தில் இந்த கிரக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். இதை சரியாக கையாண்டவங்க ஜெயிச்சவங்க பல பேர். இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்துலயே வந்து சூரியனும் இணைந்திருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? இப்போ சனி சூரியன் கிரக சேர்க்கை அரசாங்க நிர்வாக திறமை வந்தே தீரும். கவர்மெண்ட் ஜாபுக்கு இது சிறந்த யோகங்க. பதவி உயர்வு தானாக பதவிகள் தேடி வர அமைப்பு இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டு. நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த கிரக சேர்க்கைகளுக்கு ப்ளஸ்ஸு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சிறந்த கிரக சேர்க்கை. இதில் பையன் அப்பா ரிலேஷன்ஷிப்பில் கவனிக்கணும். ஏன்னா சனி சூரியன் சேர்ந்த ரிலேஷன்ஷிப் கவனமாக இருக்கணும். கண்கள் எலும்பு சம்மந்தப்பட்டதில் கவனம். இந்த பாயிண்ட்டு மட்டும் ரைட். இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பெஸ்ட்டாக இருக்கும். வேலையாட்களை வளர்த்து விட ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்தளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான தொழிலாக இருக்கும். இவங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்சிடி கிடைக்கும். இவங்க செய்கிற தொழில் ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு சப்சிடி இருக்கும். ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்க, டீம் லீடாக போகிறது, ஒரு பிராண்டடான கம்பெனிக்கு என்ட்ரி ஆக இந்த கிரக சேர்க்கை சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமாக ஒன்றே ஒன்று, இந்த கிரக சேர்க்கைங்க குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாத கிரக சேர்க்கை. இது ப்ளஸ் மைனஸ் 2 கலந்துருந்தாலும் குழந்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அது ஒன்று மட்டும் தள்ளி போடக்கூடாத கிரக சேர்க்கைகள் ப்ளஸ்ஸு நிறையா இருக்குது. இந்த கிரக சேர்க்கைகளுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிட்டா அனைத்தும் ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறது தைரியமாக சொல்லலாம். இப்போ சனி சூரியன் இணைந்திருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? இந்த கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் இருக்கிற கிரக சேர்க்கைகள் சிவன் கோயிலில் இருக்கிற சனீஸ்வரர் வழிபாடு. அப்போ சிவன் கோயில் இருக்கிற பொதுவாகவே சனீஸ்வரர் கோயிலில் திருநள்ளாறு சிவன் கோயில் இருக்கிற கோயில் தான்.
அப்போ திருநள்ளாரோட பிடிச்சிக்கலாம். சிவன் கோயில் இருக்க சனீஸ்வரர் வழிபாடு செய்ய இந்த கிரகச் சேர்க்கைகள் வெற்றி பெற்றுரும். இந்த கோயிலுக்கு முக்கியமாக சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டதுக்கு அவருக்கு வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்ய இந்த கிரகச் சேர்க்கை ப்ளஸ்ஸாக மாறுகிற சூழ்நிலை உண்டு. இவங்களுக்கு இன்னொன்று, நடைபாதையாக நடந்து ராஜ அலங்காரம் உள்ள முருகரை வழிபாடு தரிசனம் செஞ்சால் இந்த கிரகச் சேர்க்கைகள் எப்பேற்பட்ட மைனஸ் இருந்தாலும் அரசியல் சம்மந்தப்பட்ட எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். ஆக மொத்தம் பரிகாரங்கள் செய்தே தீர வேண்டிய கிரகச் சேர்க்கையில் ஒன்று. சனி ப்ளஸ் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சனி சந்திரன் சேர்ந்தால் திரவம் சம்பந்தப்பட்டதில் வெற்றி வாய்ப்பு உண்டு. இதில் புணர்ப்புன்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த புணர்ப்பு வராமல் இருக்கிறது பரிகாரம் சொல்லலாம். பொதுவாக இந்த கிரகச் சேர்க்கைகள் தான் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி தொழில் அமையக்கூடியது. வெளிநாட்டு கிரகச் சேர்க்கைக்கு நல்லா இருக்கு. மீடியா, அதாவது சினிமா துறையில் வளர்ச்சி பெற இந்த கிரகச் சேர்க்கை ஒன்று. ஹோட்டல், ரியல் எஸ்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் பயணம் சம்மந்தப்பட்ட ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்கு இந்த கிரகச் சேர்க்கையை விட்டு அடிச்சுக்கல. ஹையஸ்ட்டு போஸ்டிங்கில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் ஹையஸ்ட்டு போஸ்டிங். சார் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, ஏஏஎம்எல் படிப்பீங்களான்னு கேட்டால் அந்த கிரகச்சேர்க்கை இது தொடர்பு இருக்கான்னு பார்த்தா இருக்கு, படிங்கன்னு தைரியமாக சொல்லலாம். அடுத்தடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்டேட் ஆக கிரகச்சேர்க்கை. இது உறவு ரீதியாக பார்க்கும்போது தாய் சம்மந்தப்பட்ட உறவுக்கு ஹெல்த் தொந்தரவு சின்ன இருக்குது. இதுக்கு என்ன, மனசு மட்டும் இலகுவாக வச்சுக்கணும். மன நெருக்கடி வராத வரைக்கும் அனைத்தும் ப்ளஸ். மன நெருக்கடி வந்தால் இது மைனஸாக மாறிடும். இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் தேவை, கடவுள் வழிபாடும் நிச்சயமாக தேவை. இது வழிபாடு செஞ்சே ஆக வேண்டிய கிரகச் சேர்க்கை உண்டு. சனி ப்ளஸ் சந்திரன் இணைந்திருக்கிற பட்சத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணோம்னா என்ன பண்ணலாங்க சார்? இவங்களுக்கு சனி மற்றும் சந்திரன் இந்த கிரகச்சே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்வியல் பரிகாரம், சனிக்கிழமை உடம்புக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க இது ஒரு பரிகாரம். ரெண்டாவது, காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ அம்பாள் பெயரில் பார்த்திங்கன்னா, இப்போ கோவை வட்டார பகுதிகள் பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு பிளாக் மாரியம்மன். அப்போ மாரியம்மனில் பிளாக்கு கருமாரியம்மன். அப்போ இந்த மாரியம்மன் வரும்போது கருமாரியம்மன் வர மாதிரி இருக்கணும். சனிக்கிழமை அன்று மாரியம்மனை தரிசனம் செய்ய இவங்களுக்கு நிச்சயம் வெற்றி வகை உண்டு. அப்போ இது ஜெயிக்கிற கிரகச்சேர்க்கையிலும் வருது, தைரியமாக பயன்படுத்தலாம். இப்போ சனியுடன் செவ்வாய் இணைந்திருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சனி செவ்வாய் ஒருத்தருக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு இரண்டாவதாக அமையிற ஒரு விஷயம் சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா சனினா பழசு. அப்போ இரண்டாவதாக அமையிற வீடு, ஆல்ரெடி கட்டின வண்டி வீடுகள், அந்த மாதிரி வண்டி வாகனம், செகண்டாக இருக்கிற வண்டி வாகனங்கள் இயக்கம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வந்துடும். இறந்தவங்க சொத்து, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் மிகுந்த யோகத்தை கொடுத்துரும். இந்த கிரகச்சேர்க்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு பயணங்கள் இருக்கும், பயணத்தினால் ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கவனமாக, ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடிக்கடி பிளட் டொனேஷன் பண்ண வேண்டிய கிரகச்சேர்க்கை. ஏன் ரத்தம்னா சனி செவ்வாய்னா ரத்தம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இது வாழ்வியல் பரிகாரமாக, இது பரிகாரம் இருக்குது சொல்கிறேன். இந்த கிரகச்சேர்க்கை சரி, இந்த கிரகச்சேர்க்கை ஆண் பெண் இருவருக்குமே இருந்துருச்சா, அப்போ அவங்களுக்கு வீடு இடம் சம்மந்தப்பட்டது ஓகே. நிர்வாக திறமை சூப்பராக இருக்கும். அவங்க சூப்பர்வைசர், டீம் லீடு, போஸ்டிங் டக்குன்னு செவ்வாயோட வலிமை வேகமாக போஸ்டிங் போயிட்டே இருக்கக்கூடியது. இவங்களுக்கு வண்டி வாகனத்தில் அதிக வண்டி வாகன விருப்பம் இருக்கும். வண்டி வாகனம் ஒட்டியே தொழில் பண்ணக்கூடிய இருக்கும். விவசாய சிந்தனைகள் வந்துடும். மோட்டார் வாகனங்கள் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையில் ஒன்றாக இருக்குது. சனி ப்ளஸ் செவ்வாய் இணைந்திருக்கிற பட்சத்தில் கோயில் வழிபாடு அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? இப்போ ஒரு ஜாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையாக இருந்து விட்டால் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஒரு சில தெய்வங்கள் இருக்குது. இதை வழிபட்டால் இது கிரகச்சேர்க்கை ப்ளஸ்ஸாக மாறிடும். முதல்ல சுப்பிரமணியர் வழிபாடு. அது முருகர் வேற, சுப்பிரமணி என்ற பெயர் பண்ணுற வழிபாடு செஞ்சால் இது ஜெயிக்கிற ஜாதகம். ரெண்டாவது, ஐயப்பன் கோயில், ஐயப்பனை வழிபாடு செய்ய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த கிரகச்சேர்க்கைகள் ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய கிரகச்சேர்க்கை. இந்த கிரகச்சேர்க்கைக்கு மணிகண்டன்னு பேர். அது மணிகண்ட யோகம் பெறுகிற யோகம் உண்டு. அப்போ இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அடிப்படையிலேருந்து மேலே வர பெரிய லெவல் டெவலப்பான கிரகச்சேர்க்கைக்கு இதே தான். ரைட். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிரகச்சேர்க்கை கூட ராகுவோ மற்ற கிரகமோ சேர்ப்பா குக்கே சுப்பிரமணியம், வெளி மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணியம் கிரகச்சேர்க்கை. ஆக மொத்தம் இந்த கிரகச்சேர்க்கைகள் யோக பலனை தர ஐயப்பன் வழிபாடு மற்றும் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்க யோகம். ஸோ அந்த மாதிரி கோயில்கள் எங்களுக்கு அருகில் இல்லை அப்படின்னா நேராக காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கணும். கருப்பராயன், சப்த கன்னிகள் இருக்கிற பன்னிமார்கள், இதெல்லாம் பண்ணிட்டா இந்த இது கிரகச்சேர்க்கை ப்ளஸ்ஸாக மாறிடும். சனி ப்ளஸ் புதன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? சனி புதனோட இணைந்து விட்டாலே இவங்களுக்கு தொழில் வகையில் யோகம் உள்ள ஜாதகம். இவங்க எந்த ஒரு தொழில் ஒத்துவாங்க. அதாவது
ஒரு கல்லையும் தங்கமாக சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவங்க. இந்த வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆடிட்டர் துறையில ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது பெஸ்ட்டானது. அக்கவுண்ட்ஸு, ஆடிட்டிங் துறையில பெரிய லெவல்ல போகுது. இவங்களுக்கு எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, டயர் சம்மந்தப்பட்ட தொழில்களும், பழமையான பொருட்கள் இதெல்லாம் அழகு சாதன பொருட்கள் எல்லாமே இவங்களுக்கு சேல்ஸ் சம்மந்தப்பட்டது பெஸ்ட்டா இருக்கும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறத ஹெல்த் வைஸ்ல ஒண்ணு பாருங்க. நரம்பு சம்மந்தப்பட்டதா பார்த்துக்க வேண்டியது. இது ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, இப்ப தாய்மாமன், மாமா, சித்தப்பா என்ற உறவுகள் வகையில் யோகம் உண்டு. இதே பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு தாய்மாமன் சீர் லேட்டா செய்யக்கூடிய அம்சம் இருக்கிற கிரகச்சேர்க்கை. இதுல இவங்களுக்கு இந்த கணுக்கால் சம்மந்தப்பட்டதுல கண்டிப்பா பார்த்துக்கணும். கணுக்கால் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது ஆண், பெண் இருவரும் பார்க்க வேண்டிய கிரகச்சேர்க்கை. இது ப்ளஸ், மைனஸ் 2ம் கலந்திருக்கு. ப்ளஸ்ல இன்னொரு வகை முக்கியமானது, எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி பார்த்து பண்ணணும். இவங்க பணம் செலவு பண்றத ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாம, கையில பணத்த வச்சு செலவு பண்ண வேண்டிய கிரகச்சேர்க்கை இந்த கிரகச்சேர்க்கை. ஏன்னா, கையில இருந்தா இந்த கிரகச்சேர்க்கை யோகத்த குடுத்துரும். இப்போ சனி ப்ளஸ் புதன் இணைந்திருந்தால் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும்னா என்ன பண்ணலாங்க சார்? சனி, புதன் இந்த கிரகச்சேர்க்கை வந்துட்டாலே இவங்களுக்கு கரிய வரதராஜ பெருமாள். இப்ப பெருமாள் அம்சத்த சனிக்கிழமை வழிபாடு செய்ய, ஆஞ்சநேயரோடு சேர்ந்து வழிபாடு செய்ய இந்த கிரகச்சேர்க்கை சூப்பர். இப்ப கருடனை தரிசிக்கிறோம். கருட யோகம் பெறுகிற கிரக அமைப்பு. கருடனை வழிபாடு செய்ய, அப்ப இந்த கிரகச்சேர்க்கை இன்னும் வலுப்பெறும். ப்ளஸ் அதிகமாக வருகிற யோகம் உண்டு. இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை துளசியை போட்டுட்டு இவங்க வழிபாடு செஞ்சுட்டு வர இந்த கிரகச்சேர்க்கையில நிச்சயம் செல்வ செழிப்பு வரை கொண்டு போக யோகம் உண்டு. இப்போ சனியுடன் குரு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? ஒரு ஜாதகத்துல சனி மற்றும் குரு இணைந்து விட்டாலே இது பணக்கார கோடீஸ்வர யோகம் உள்ளது. அப்ப செல்வ செழிப்புக்கு உண்டான அமைப்பு உண்டது. காலபுருஷனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற அம்சம் உடைய காலத்துல செல்வ செழிப்பு, குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கொடுத்துரும். இது தொழிலில் விருத்தி பெற இந்த கிரகச்சேர்க்கை தேவைப்படும். அப்ப இது ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை. ஆண், பெண் இது பாலின டிஃப்ரென்ஸே கிடையாது. ஒரு பெண் ஜாதகத்தை வச்சுக்கோ, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கு. குழந்தை சிறந்த நிர்வாகியா வருவாங்க. தொழில் துறையில பெரிய லெவல்ல டெவலப் ஆகக்கூடிய கிரகச்சேர்க்கை ஒன்று. வெளிநாட்டு வகைகள், பணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. நகையை காயினா சேர்க்கிறது, நகை யோகங்கள் இருக்கிறது. பல பேத்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறது. இவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்பிக்க மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒன்ஸ் ஆரம்பிச்சு வேலையாட்கள் மட்டும் போட்டுட்டாங்கன்னா, டக்குன்னு டெவலப் ஆகிற யோகம் இருக்கு. பொதுவாவே இந்த கிரகச்சேர்க்கைகள் ஒரு வளர்ச்சியான கிரகச்சேர்க்கைகள் மைனஸ் கம்மி தான். இப்போ சனியுடன் குரு இணைந்திருந்தால் இந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு யோகத்தை தருவாங்க சார். சனியுடன் குரு இணைந்து விட்டாலே இவங்களுக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேசர் தரிசனம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அதன் மூலம் இவங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி, செல்வ செழிப்பு யோகம் உண்டு. எந்த ஒரு கோயில்ல யானை இருக்கோ, இல்ல அரச மரம் இருக்கோ, அந்த கோயில சனிக்கிழமை அன்று மனமுருகி வேண்டி தரிசனம் செய்ய இந்த கிரகச்சேர்க்கைகள் பாசிட்டிவா மாறிடும். அப்ப எவ்வளோ பெரிய மைனஸா இருந்தாலும் மீட்டு கொடுத்துரும். கடன், நகையை மீட்க முடியாத நகையை இந்த கிரகச்சேர்க்கை மீட்டு கொடுத்துரும். இப்ப இந்த வழிபாடு மட்டும் செஞ்சால் நிச்சயமாக ஒரு மிகுந்த யோகமான கிரகச்சேர்க்கையில இந்த பரிகாரம் தேவை. சனி ப்ளஸ் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட யோகம் கிடைக்குங்க சார்? ஒரு ஜாதகத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்து விட்டாலே அவங்களுக்கு வளர்ச்சி நிச்சயம். செல்வ செழிப்பை தருகிற கிரகச்சேர்க்கை இது ஒன்று. வளர்ச்சி, பப்ளிசிட்டி யோகம். இது செலிபிரிட்டி யோகம் உடைய கிரகச்சேர்க்கை. ஒரு விஷயம் ஒருத்தர் பாப்புலாரிட்டி பெற சுக்கிர கடாட்சம் கிடைச்சிருச்சு. லட்சுமியை வீடு தேடி அழைக்கக்கூடிய கிரகச்சேர்க்கை ஒன்று. இது ஒரு பெண் கிரகச்சேர்க்கை. பெண் ஜாதகத்தில் இருந்தால் வேலைக்கு செல்ற யோகம் உண்டு. வேலை வளர்ச்சியடையும். குயிக்காக ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இருக்கு. இவங்களுக்கு ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகம் வந்து ஸ்கில் அடிக்கடி கற்றுக்க ஆசைப்படுவாங்க. அடிக்கடி இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா H1B விசாலாம் வெளிநாட்டுக்காரங்க அவங்களே கொடுத்து கூப்பிடுவாங்க. இந்த கிரகச்சேர்க்கை தான். அப்போ தானாக அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளை வளர்த்து ஓடுற கிரகச்சேர்க்கையாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும். ஏழை எளியவங்களுக்கு அப்பப்போ உணவு தானமோ ஏதோ ஒரு உதவி மட்டும் பண்ணிக்கிட்டா இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் கோயில் பரிகாரம்னு இருக்குது. அதை பண்ணிவிட்டு இந்த கிரகச்சேர்க்கையை நிச்சயமாக அனைவரும் எதிர்பார்க்கிற கிரகச்சேர்க்கையில் ஒன்றாக இருக்கும். சனி ப்ளஸ் சுக்கிரன் இணைந்திருந்தால் என்ன கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு யோகத்தை தருவாங்க சார்? இந்த சனி மற்றும் சுக்கிரன் இந்த கிரகச்சேர்க்கை இருந்து விட்டாலே பொதுவாக வஸ்திர தானம் கொடுத்து வழிபாடு செய்ய நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. வராகி அம்மன் வழிபாடு தாங்க இந்த கிரகச்சேர்க்கைக்கு சிறந்த கிரகச்சேர்க்கை. வராமி அம்மனுக்கு புடவையெல்லாம் சாத்தி வழிபாடு செய்ய இந்த கிரகச்சேர்க்கைகள் ப்ளஸ்ஸாக மாறிடும். எதிரிகள் வெல்லக்கூடியது, சொத்து சோகங்கள் சேர்க்கக்கூடியது, கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிச்சிடும்.
சொந்த பந்தம் அனைத்துமே அரவணைத்து போக இந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்கு. ஆக மொத்தம் நீடூடி வளர்ச்சி பெற இந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்கு. சனி பிளஸ் ராகு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? ஒரு ஜாதகத்துல சனி மற்றும் ராகு இணைந்து விட்டாலே இவங்க தொழில் வகையில் விருத்தி பண்ண மல்டிப்ளா இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதாவது பிரம்மாண்டமும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இவங்க எடுக்கிற தொழிலே பார்த்தீங்கன்னா, ஒன்று டாக்டராக இருந்தாங்கன்னா சர்ஜனாக போவாங்க, இல்லை அனஸ்தீசியா போவாங்க. இதே லாரி, இந்த மாதிரி டிராக்டர், இந்த மாதிரி கனரக வாகனங்கள் ஆசை இருக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு வரக்கூடிய அம்சம் இருக்குது. நிறைய கேமராமேன், சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்டருக்கு இந்த யோகா அமைப்பு இருக்குது. டயர் இதெல்லாம் மாற்றி கழட்டி சேல்ஸ் பண்ணுற யோகம், இதெல்லாம் பொதுவாக தொழில் ரீதியாக. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் ஃபஸ்ட்டு வேலையாட்கள் நிறைய பேர் போட்டு செய்யக்கூடிய அம்சம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பொருளை வாங்கி விற்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ஆன்லைன் மூலம் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் உண்டு. இவங்க தலைமை தாக்கும் பொறுப்பு உண்டு. இவங்க நிறைய பேர்த்த போட்டு பண்ணலாம். செக்கு சம்மந்தப்பட்ட வந்துடும். இவங்க பொதுவாகவே செக்கு எண்ணெயோ, எண்ணெய் பதார்த்தங்கள், ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது இந்த கிரக சேர்க்கை பெஸ்ட். ஆக மொத்தம் உறவு ரீதியாக சித்தப்பா என்ற உறவு, மூத்த சகோதர உறவு கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால்களில் அடிபட வாய்ப்புடைய கிரக சேர்க்கை இது. அதை மட்டும் பார்த்துக்கணும். சனி பிளஸ் ராகு இணைந்திருந்தால் அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? ஒரு ஜாதகத்தில் சனி மற்றும் ராகு இந்த கிரக சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக அவங்க கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய பைரவர். கால பைரவராக இருக்கலாம், ஸ்வர்ண பைரவராகட்டும், ஏதோ ஒரு பைரவர். பைரவர் வழிபாடு இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். அது இல்லாமல் மட்டும் வராகி அம்மன், அதெல்லாம் பஞ்சமி, நாக பஞ்சமி, இந்த 3 தெய்வத்தை கேட்டியாக பிடிச்சிக்கிட்டா இது தொழில், வீடு, செல்வ செழிப்பு, சொத்து சுகங்கள், உடல் உபாதைகள் அனைத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கும். ஆக இது ப்ளஸ் ஆகிறதுக்கு இந்த தெய்வ வழிபாடு நிச்சயம் செஞ்சே ஆகணும். அது குறிப்பாக அஷ்டமி அன்று இல்லை பஞ்சமி அன்று இந்த வழிபாடு செய்ய இது வளர்ச்சி பெறுகிற கிரக சேர்க்கையாக மாறிடும். சனி பிளஸ் கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? ஒரு ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை இருந்து விட்டாலே ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஞானம் அதிகமாக இருக்கும். நிறைய உலகியல் ஞானங்கள் அதிகமாக இருக்கும். எந்த தொழிலை பற்றி கேட்டாலும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க பேசக்கூடியதை பாயிண்ட்டாக பேசுவாங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு மினி லாயர்னே சொல்லிடலாம். அப்போ லாயர் சம்மந்தப்பட்ட இருக்கும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள், கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புது ஸ்கீம் கொடுத்தாலும் முதல்ல இவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஷேர் மார்க்கெட் யோகத்துக்கு இந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்குது. இந்த கிரக சேர்க்கை இருந்துட்டாலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பெரிய லெவல் டெவலப் ஆயிடுறாங்க. அப்போ தொழில் வளர்ச்சிக்கு மிகுந்த கிரக சேர்க்கையாக இருக்குது. அப்போ ஒரு மூத்த சகோதரர்கள், சித்தப்பா என்ற உறவுகள் இல்லை கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ண வேண்டிய கிரக சேர்க்கைகள். இதில் உடல் ரீதியாக வயிறில் குறிப்பாக டைஜஷன் லெவல் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஆசிடிட்டி லெவல் கொஞ்சம் மாற வாய்ப்புள்ள கிரக சேர்க்கை. அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனம், மற்றது பெட்டராக இருக்கும். இதில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்கிற எண்ணெய் இருக்கும், ஒரு சில எண்ணெய்கள் ஒத்து வராமல் இருக்கும். அதை விலக்கிட்டா பெட்டர். சனி பிளஸ் கேது இணைந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? சனி கேது சேர்ந்து விட்டாலே முக்கியமாக இவர் சித்தரை பிடிச்சிக்கணும். சித்தர் கடாட்சம் உடைய கிரக சேர்க்கையில் உண்டு. சித்தரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஞானம் என்ன, பொருள், செல்வ செழிப்பு அனைத்தும் சித்தருக்கு சிறந்த இது. அடுத்தது இவங்களுக்கு இந்த பாத விநாயகர் சொல்லுவோம். விநாயகர் நடந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிற பாத விநாயகர் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழனிக்கெலாம் போகும்போது இருக்கும். அப்போ சித்தர் வழிபாடும் பாத விநாயகர் வழிபாடுமே இவங்களுக்கு இது போதும். வேறு பெரிய கிரகச்சேர்க்கை இல்லை. ஆனால் சித்தரை குறிப்பாக அவங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்த்து அன்று வழிபாடு இது இன்னும் வலுவூட்டும் கிரகச்சேர்க்கையாக இருக்கும். சிறப்பான கிரகச்சேர்க்கை இது ஒன்று. இப்போ சனியோட நேரம் 9 கிரகங்கள் பார்த்து பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.